السلام عليكم ورحمة الله وبركاته. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فأما بنعمة ربك فحدث. وقال أيضا: ورفعنا لك ذكرك. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: أنا نبي لا كذب، أنا ابن عبد المطلب ولا فخر. وقال أيضا: أيكم مثلي. صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய பெரியார்களே, அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, அருமையான வாலிப சகோதரர்களே, கண்ணாடி போட்டு அல்லாஹ்வின் பேரருளால் பரக்கத்து நிறைந்த அவனுடைய வீட்டில் அவனை வணங்கி, இந்த வணக்கத்தின் மூலமாக அவனுக்கு செலுத்த வேண்டிய நன்றியை முறையாக செலுத்திவிட்டு, அவன் தருகிற அருளை மென்மேலும் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு வளமை போல் இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம். வல்ல ரஹ்மான் இந்த ஜும்மாவின் பொருட்டால் நம் நாட்டு தேட்டங்கள், நல்ல நோக்கங்கள், ஹலாலான தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவானாக. இந்த ஜும்மாவின் பொருட்டால் நோய் நொடிகள், பலா முசீபத்துகள், கெட்ட ஜின்னு ஷைத்தானுடைய தீங்கிலிருந்தும், பலகீனம், ஏழாமை, பிறருடைய அடக்குமுறை, சக்தி மீறிய கடன் போன்ற தொல்லைகள், பேராபத்துகள், பெரும்பெரு விபத்துகள், கொரோனா, ஒமிக்ரான் போன்ற கொடூரமான நோய்களுடைய அச்சுறுத்தல்களிலிருந்து வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. இந்த ஜும்மாவின் பொருட்டால் நம்முடைய வியாபாரங்கள், நம்முடைய உத்தியோகங்கள், நம்முடைய ஹலாலான கொடுக்கல் வாங்கல்கள் அனைத்திலேயும் பறக்கச் செய்து, அல்லாஹ் வழங்கிய அற்புதமான நேமத்துகள், நாம் கட்டிய மனைவிமார்கள், பெற்றெடுத்த பிள்ளைகள், அவர்களை வைத்து நம்முடைய கண்களை அல்லாஹ் குளிரச் செய்வானாக. நம்முடைய சாலிகான வாழ்க்கையை வைத்து அவர்களின் கண்களையும் அல்லாஹ் குளிரச் செய்வானாக. அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, வாரந்தோறும் ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மா அல்லாஹுவால் நமக்கு வழங்கப்பட்ட ஒரு அற்புதமான அருள் கொடையாகும். தொழுகை கடமையானதற்கு பொழுது ஜும்மாவும் கடமையானது. ஆனால் அது நிறைவேற்றப்படுவதற்குண்டான வாய்ப்பு மக்காவில் இருந்ததில்லை. நம் எல்லோருக்குமே தெரியும், குர்ஆன் ஷரீஃபிலே கிட்டத்தட்ட 114 சூறாக்கள் இருக்கிறது. இதில் 86 சூறாக்கள் அருளப்படுகிற வரை ஜும்மா தொழுகை நடக்கவில்லை. மக்காவிலே 86 சூறா, மதீனாவிலே 28 சூறா. இந்த 28 சூறாவுக்கு பிறகுதான் ஜும்மா தொழுகையே நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 40 வயதிலே முதல் கடமை, தொழுகைங்கிற கடமை வரும்போது கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 52 வயதாகிவிட்டது. அந்த தொழுகைங்கிற கடமை தான் ஜமாத்தோடு தொழுகிற கடமையை கடந்து ஜும்மா என்பது பல ஜமாத்துகள் ஒரே இடத்திலே சேர்ந்து தொழுகிற தொழுகை. இந்த சாதாரண ஜமாத் தொழுகைக்கே அபூஜைகளுடைய ஆட்சி, கொடூரமான ஆட்சி எல்லோருக்குமே தெரியும். அவன் வஃபாத்தான நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். ஒருவருடைய வஃபாத்து செய்தியை கேள்விப்பட்டால் அவர் எவ்வளவு மோசமான நபராக இருந்தாலும் இன்னா லில்லாஹ் என்று சொல்லுகிற இஸ்லாம், அபூஜைகளுடைய மரணத்தை கேட்டதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னதோடு மட்டுமில்லாமல், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு ஃபர்அவுன், எனக்கு ஃபர்அவுன் இந்த அபூஜைகள் என்று சொல்கிற அளவிற்கு கொடூரமானவன். அவனுடைய கொடூரத்தில் ஒன்று ஜும்மாவே மக்காவிலே நடைபெற விடாமல் தடை செய்தது. ஒரு 3 ஜும்மா வேண்டுமென்று ஒருவர் விட்டுவிட்டால் அவர் கடைசி வரை முஸ்லிமாக மரணிப்பார் என்று கேரண்டி கொடுக்க முடியாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வேண்டுமென்றே 3 ஜும்மாவை ஒருவர் விட்டுவிட்டால் அவர் கடைசி வரை முஸ்லிமாக இருப்பார் என்று என்னால் கேரண்டி கொடுக்க முடியாது என்று சொன்னார்கள். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது ஜும்மா தொழுகை. கொரோனா நேரத்தில் 100கணக்கான ஜும்மாவை நாம் தொழ முடியாத இக்கட்டான நிலைக்கு ஆளானோம்.
மீறி தொழுதவர்களுக்கு வழக்கெல்லாம் போடப்பட்ட வரலாறு உலகம் பூராம் நடந்தது. அந்த ஜும்மா தான் மக்காவிலே நடைபெறுவதற்கு அபூஜஹல் மிகப்பெரிய தடையாக இருந்தான். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஜும்மாவிற்கு நாம் அல்லாஹ்வுடைய வீட்டை நோக்கி படையெடுத்து வருகிறோம். இது நீங்கள் வருகிற இந்த வருகை சாதாரணமான வருகை அல்ல. தன்னுடைய பிள்ளையின் உயிருக்கு பிரச்சனை வந்துவிடக் கூடாது என்பதற்காக சஃபாவுக்கும் மருவாவுக்கும் இடையிலே ஹாஜரா அம்மா ஓடிய அந்த ஓட்டத்திற்கு சஇ என்று பெயர். ஏராளமான ஹாஜிகள் இருக்கிறீர்கள், மோத்தமிரீன்கள், உம்ராவுக்கு சென்றவர்கள் இருக்கிறீர்கள். சஃபாவுக்கும் மருவாவுக்கும் இடையிலே தண்ணீர் சுத்தி சுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அந்த ஹாஜரம்மா ஓடி அந்த ஓட்டத்தை மனதிலே வைத்து இன்று நாம் ஓடுகிறோம். அதற்கு பயன்படுத்திய வார்த்தையை தான் வெள்ளிக்கிழமை ஜும்மாவிற்கு அல்லாஹ் பயன்படுத்துகிறான். வெள்ளிக்கிழமைக்கு பள்ளிவாசலுக்கு வர சொல்வது ஜும்மாவிற்கு அல்லாஹ்வுடைய அழைப்பு. குர்ஆனிலே ஜும்மாங்கிற பெயரிலே ஒரு சூறாவே இருக்கிறது. அந்த சூறாவில் அல்லாஹ் நேரடி அழைக்கிறான். இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸாவு. வெள்ளிக்கிழமை ஜும்மாவிற்கு பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் சஇ செய்து வாருங்கள். சஇ என்றால் பிள்ளையின் உயிருக்கு ஏதாவது ஆகிவிடக்கூடாது என்று ஹாஜரம்மா ஓடியதை போல வாருங்கள். அதற்காக வெள்ளிக்கிழமை முழுவதும் உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் லீவ் விடுங்கள் என்றெல்லாம் மார்க்கம் செல்லவில்லை. ஃபைதா குலியத்தி ஸலாத்து ஃபந்தஷிரு. தொழுகை முடிந்துவிட்டால் பறந்து செல்லுங்கள் என்கிறான் அல்லாஹ். ஃபபதோ மின் ஃபதுலில்லாஹ். ஜும்மா பள்ளிவாசலுக்கு உள்ள வரும்போது அல்லாஹ் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்தி, யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்துடைய வாசலை எங்களுக்கு திறந்து தா என்று கேட்டுவிட்டு தான் உள்ளே வருகிறோம். ரஹ்மத் என்பது கண்ணுக்கு தெரியாத அருள்கொடை. நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள் பார்ப்பதற்கு கணவன் மனைவியை போலவே தெரியாது, ஆனால் இனமறியாத ஒரு அன்பு மனைவி மீது இருக்கும். நம் பிள்ளைகள் பார்த்தால் சில பேர்கள் தன்னுடைய பிள்ளைகளோடு நண்பர்கள்ட்ட பேசுவதை போல பேசுவார்கள். பார்த்தா அத்தா பிள்ளைமாய் தெரியலையேன்னு மற்றவர்கள் நினைப்பார்கள். இதுக்கு பேர் ரஹமத், இனமிரியாத ஒரு அன்பு இருக்கும். ஆனால் ஃபலுல் என்பது அப்படி அல்ல. 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 15 ரூபாய்க்கு அதை விற்றுவிட்டு 5 ரூபாயை கண்ணால் லாபத்தை பார்க்கிறவங்க, இதற்கு ஃபலுல் என்று பெயர். அல்லாஹ் சொல்லுகிறான், பள்ளிவாசலுக்கு ரஹமத்தை தேடி வாருங்கள். பள்ளிவாசல் தொழுகை முடிந்ததற்கு பிறகு கண்ணுக்கு தெரிகிற நியமத்தை தேடி செல்லுங்கள், ஃபலுலை தேடி செல்லுங்கள். சிறந்த ரிசுக்கு தருவதற்கு தகுதியான அல்லாஹ் என்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஜும்மா மக்காவிலே 13 ஆண்டுகள் தொழுகை கடமையானதிலிருந்து நிறைவேற்றப்படவில்லை. நிறைவேற்றுவதற்கு 144 தடை. ஒரு 2 பேர் காபா முன்னாடி போய் நின்னாங்கன்னா அபூஜஹல் கூப்பிட்டு இந்த இஸ்லாத்தை பத்தி ஏதாவது பேசுறாங்களான்னு விசாரித்து லாடம் அறையப்பட்ட செருப்பால் அவர்களை அடித்து துரத்துகிற கொடுமை அரபு நாட்டில் இருந்து. மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு மக்கள் கூட்டம் கூட்டமாக காலம் பூரா உலகம் பூரா மௌலூத் ஷரீஃப் ஓதப்படுகிறதே. மௌலூத் ஷரீஃபிலே அப்படி இப்படி கொஞ்சம் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிற அரபு நாடுகள் கூட இன்று மௌலூத் ஷரீஃபை எங்கே ஓதுகிறார்கள். அது முதலிலே மதீனத்து மக்கள் உருவாக்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது நம்முடைய ஊருக்கு வருவார்கள் என்று எதிர்பார்த்து மதீனாவுடைய எல்லையிலே கூட்டம் கூட்டமாக ஒரு ஜும்மாவிற்கு கூடுகிற மக்களை போன்று கூட்டம் கூட்டமாக நின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது உடனே அவர்கள் படித்த அந்த பாடல்கள் முதல் மௌலூத் ஷரீஃப் மதீனாவிலே தல அல் பத்ரு அலைனா மின் சனியத்தில் வதா. மக்கா என்ற சனியத்தில் வதா என்ற இடத்திலிருந்து ஒரு பூர்ண நிலவு நம் ஊருக்கு உதயமாகிவிட்டது. வஜப ஷுக்ரு அலைனா மாதா லில்லாஹிதா. இந்த பூர்ண நிலவு, இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்காக எங்களை அழைக்கும் போதெல்லாம் பதில் சொல்வது எங்கள் மீது கடமை என்ற அந்த மதீனத்து மக்கள் முதலிலே பாடிய அந்த பாடல் எல்லா ஹதீஸ் கிரந்தங்களிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு உருவானதுதான் ஃபர்ஸ்ட் ஜும்மா. மக்காவிலே ஜும்மா கடமையானாலும் மதீனாவிலே அந்த கூட்டத்தை பார்த்து சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகமே இங்கே கூடுவதற்கு எந்த எதிர்ப்பும் கிடையாது. இங்கே அபூஜஹலுடைய ஆட்சி இல்லை, இங்கே அன்சாரிகளுடைய ஆட்சி, இங்கே நீங்கள் ஜும்மா தொழுகை நடத்துங்கள் என்று முதலிலே ஜும்மா மக்கா மதீனாவில் தான் உருவானது. யோசித்து பாருங்கள், வாசலிலே மலக்குகள் நிற்கிறார்கள். அந்த பாங்குடைய நேரத்தில் ஃபர்ஸ்ட் யார் வருகிறார்களோ அவர்களுக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை. ஒரு ஒட்டகம் நம் வீட்டு முன்னாடி நிற்பது ஒரு சுமோ நிற்பதற்கு சமம். கடைசியாக இமாம் மிம்பரிலே ஏறும்போது ஒருவர் வருகிறார். பயான் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு அவர் வருகிறார். ஒரு கோழி முட்டை குர்பானி கொடுத்த நன்மை. கோழி முட்டை என்பது ஒரு வெள்ளி 2 வெள்ளி இருக்கும்.
ஒரு ஜும்மாவுக்கு ஒரு வெள்ளி 2 வெள்ளி ஒருவர் சம்பாத்தியம் செய்கிறார் என்றால் அது என்ன நன்மை அவருக்கு? ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இமாம் மிம்பரிலே ஏறியதற்கு பிறகு வரக்கூடியவர்களுக்கு அதுவும் கூட கிடைக்காது. அவர் வேண்டுமென்றால் மறுமையிலே சொல்வார், ரப்பே நான் 20 வருஷம் ஜும்மா தொழுதிருக்கிறேன் பார், உன் பேர் லிஸ்ட்லே இல்லையே அப்படின்னு. காரணம் என்ன? இமாம் மிம்பரிலே ஏறியதற்கு பிறகு வந்திருப்பார். ஏறியதற்கு பிறகு வந்தவர் மிகுதமாக இந்தியாவை பொறுத்தவரையிலே அரபுல் தான் ஹுத்பா. இங்கேயாவது நீங்கள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள், தமிழ் பயான் நடக்கிறது. அங்கே இந்தியாவை பொறுத்தவரையிலே 95% அரபு பயான் தான். அப்சோஸ், ரொம்ப கவலை. அவர்கள் எல்லாம் ஏதோ வந்து உட்கார்ந்தோம் தொழுதோம் போடோம் என்று இருப்பார்களே தவிர மிம்பரில் ஏறியதற்கு பிறகு வந்தவர்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. அல்லாஹ் தஆலா வெள்ளிக்கிழமை ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு வரும்போது நல்லா குளிச்சுட்டு அத்தர் தேய்ச்சிட்டு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பள்ளிவாசலுக்கு வர சொல்வது எதற்கு? ஃப்ரெஷ்ஷா ஒரு செய்தி, ஜும்மாவுக்கு பிறகு சாப்பிட போறோம். ஒரு அரை மணி நேரம் இன்னைக்கு எங்களுடைய மூளை நிரம்பி வழிந்தது கல்வியால். மார்க்க கல்வி, வாரத்திற்கு 6 நாட்கள் உலகத்தை தேடி கொண்டிருக்கிறோம், இபாதத் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு அரை மணி நேரம் நமக்கு கிடைக்கிற இந்த செய்தி அடுத்த வாரம் வரை நமக்கு டானிக். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிம்பிளா சொன்னாங்க, ஒரு ஜும்மா நீங்கள் தொழுது விட்டால் அடுத்த வாரம் ஜும்மா தொழுகிற வரை நீங்கள் செய்கிற சின்ன சின்ன குற்றங்களுக்கு அது பரிகாரம். அது அந்த குற்றங்களில் நீங்களை கண்டுகொள்ளாமல் அல்லாஹ் விட்டு விடுவான் என்றால் இந்த பயானை அடிப்படையாக வைத்துத்தான், இந்த பயானை அடிப்படையாக வைத்துத்தான் கடமை. இங்கே வந்தவர்கள் வராதவர்களுக்கு போய் சொல்வது கடமை. இப்படி மதீனாவில் உருவானதற்கு பிறகு சட்டம் சம்பந்தப்பட்ட 28 சூறாக்கள் குர்ஆனிலே அருளப்பட்டது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நல்ல குளிச்சிட்டு அத்தர் தேய்ச்சிட்டு வந்து ஜும்மாவிலே தகவல்களை சஹாபாக்கள் கேட்டு போவாங்க. பக்கத்துல கிடக்கிற ஒரு கல்லை எடுத்து இப்படி தூக்கி போட்டா கூட அவர் பயான சரியா கவனிச்சிருக்க மாட்டார், உனக்கு ஜும்மாவே கிடையாது. முன்சஃபிலே வந்து இருப்பவருடைய தோல் புஜத்தை தட்டிவிட்டு முன்னாடி ஒருவர் வந்தால் அவருக்கும் ஜும்மாவுடைய நன்மை கிடையாது. எல்லாத்தையும் இந்த ஜும்மாவுடைய பயானை அடிப்படையாக வைத்துத்தான். இப்போதுதான் பாங் சொல்லப்பட்டிருக்கிறது, கொஞ்ச நேரம் பயான் நடக்கட்டும் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணுகிற அந்த எண்ணங்கள் எல்லாம் தப்பானவை என்பதற்கு தான் நீங்கள் குளித்து விட்டு அத்தர் தேய்த்து விட்டு பள்ளிக்கு வாருங்கள். அரபு நாட்டில் சாதாரணமா 110 டிகிரி வெயில் அடிக்கும். அந்த வெயிலில் பள்ளிவாசலுக்குள் வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு பிரசங்கம் செய்வார்கள். அந்த வியர்வை பொருளாதார பிரச்சனை, சாப்பிடுவதற்கு வழி கிடையாது. இரவிலே காலையில் எழுந்து டீ குடிப்பதற்கு அவர்கள் அணிந்திருந்த செருப்பு இருக்கு பாருங்க, செருப்புடைய தோல் எல்லாம் ஆடு மாடு ஒட்டக தோல், அந்த தோல்ல செய்யப்பட்ட செருப்பு தான். அந்த செருப்பை பிச்சு ஒரு கிளாஸ்ல தண்ணியை வச்சு அந்த செருப்பு வார அதுக்குள்ள முக்கி வச்சிருவாங்க. காலையில அதுல கொஞ்சம் சாயம் இறங்கும், அந்த சோல் செருப்பினுடைய சாயம் இறங்கும். அதுதான் காலையில் டீயாக சஹாபாக்கள் இருந்தது என்றால், அடுத்த ஆடை இல்லாத ஒரு கட்டம், உடுத்திய ஆடை வேர்வையான ஆடையோடு குளித்து விட்டு வருவாங்க. அது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பயான கேட்க வாரீங்க, ஜும்மா முக்கியமானது, நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் உடைய ஆடை பக்கத்திற்கு பேட் சுமல் அடிக்க கூடாது, ஜும்மாவுக்கு வரும்போது குளிச்சுட்டு வாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் பெரிய மாற்றத்தை கொடுத்தான், பொருளாதாரத்தை அள்ளி அள்ளி கொடுத்தான். தோண்டுகிற இடமெல்லாம் தங்கம் வைரம் வைடூரியம் முத்து பவளம் எல்லாம் உருவானது. இதையெல்லாம் கடந்து உடனே மறுமையினுடைய நெருப்பை ஞாபகம் ஊட்டுகின்ற பெட்ரோல் அப்படி பத்திக்கிடும். அந்த ஒயிட் பெட்ரோல்ல இருந்து சாதாரண மண்ணெண்ணெய் வர இந்த பெட்ரோல் அந்த அரபு நாட்டிலே கொடுத்திருக்கிறான். சூரத்துல் வாக்கியாவிலே அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஷஜரத்துன் நார், நெருப்பு மரம் என்றே அதற்கு பெயர். அந்த நெருப்பு மரம், அந்த பெட்ரோல் எதற்கு உங்களுக்கு தந்திருக்கிறது தெரியுமா? இதை விட கொடூரமா மறுமையில எரியும். அதை கொஞ்சம் பயந்துக்கிடுங்க. இந்த பெட்ரோலுக்கே பயப்படுறீங்க, ஒரு பெட்ரோல் பல்க் எப்படி சேஃப்டியா இருக்குங்கிற நமக்கு தெரியும். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த பெட்ரோலுடைய அந்த தீயை விட கொடூரமானது பன்மடங்கு மறுமையிலே உள்ளது. அதுக்கு நீங்க பயப்படுறதுக்காகத்தான் இந்த உலகத்திலேயே இந்த நெருப்பை உங்களுக்கு தந்திருக்கிறோம். அதை கடந்து நீங்க காருக்கு, பஸ்ஸுக்கு, டூ வீலருக்கு எல்லாம் பயன்படுத்தி துன்யாவையும் கொஞ்சம் அதை வச்சு அனுபவிச்சுக்கிடுங்க. மதாலில் முக்வீன், உலகத்தில் நீங்கள் வாழுகிறீர்கள், உலகத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். அந்த அனுபவிப்பதற்கு ஒரு 3 மணி நேரத்திலே விமானத்தில் போகக்கூடியவர் ஒரு இடத்தை கடக்கிறார் என்றால், அதே பெட்ரோலுக்கு விட தாழ்ந்த பெட்ரோலை பயன்படுத்தி 6 மணி நேரத்திலே காரிலே கடக்கிறார். இதெல்லாம் துன்யாவை அனுபவிப்பதற்கு. இதையெல்லாம் கடந்து இந்த நெருப்பை விட நரக நெருப்பு கொடூரமானது என்ற ஒரு எச்சரிக்கையும் எங்கே அல்லாஹ் சொல்லுகிறார். அப்ப அருமையான பெருமக்களே, வெள்ளிக்கிழமை
எவ்வளவு பெரிய வாய்ப்பு நமக்கு அல்லாஹு தாலா தந்திருக்கிறான். இந்த வெள்ளிக்கிழமை ஒருவர் ஜும்மாவுடைய பயான் கிடைக்காமல் போனால் வாரம் பூராம் அவர் நஷ்டப்படுவார். வாரம் பூராம் அவருக்கு தெரிந்த சில விஷயங்கள், எத்தனை விஷயங்கள் ஈமான் இழந்து போகிற நிலையில் கூட. பெங்களூரிலே ஒரு போட்டி நடந்தது. 1 கோடி ரூபாய் பரிசு. ஒரு 16 கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டா 1 கோடி ரூபாய் பரிசு என்று ஒரு இஸ்லாமிய சகோதரன் கலந்து கொண்டு 15 கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டான். அந்த போட்டியை நடத்துகிற நடுவர் உலக கேள்வியை கேட்க கேட்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிவிட்டான். அவரா இவன் மீது இறக்கப்பட்டு ஒரு பாய், ஒரு முஸ்லீம், இவரிடத்தில் உலக சம்பந்தப்பட்ட 15 கேள்வியை கேட்டுட்டோம், எல்லா கேள்விக்கும் கரெக்டா பதில் சொல்லிட்டாரு. 16வது கேள்வி, அந்த கஷ்டமான கேள்வியை கேட்க வேண்டாம், அவங்க மத சம்பந்தப்பட்ட ஒரு இஸ்லாமிய கேள்வியை கேட்போம் என்று சாதாரணமான ஒரு கேள்வியை தான் அந்த சகோதரிடத்திலே கேட்கிறார். பாய், நீங்க ஒரு முஸ்லீம், உங்க மதத்தில் முகமது நபி என்ற ஒரு தலைவர் இருக்கிறார், அவருடைய கூடிய உறவிலே ஃபாத்திமா என்ற ஒரு பெண்மணியும் இருக்கிறார். இது 16வது கேள்வி. 15 கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க, 16வது கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு. அந்த 16வது கேள்வி நீங்க பாயா இருக்கிறதுனால ஈஸியா கேட்கிறேன், இந்த முகம்மதற்கும் ஃபாத்திமாவுக்கு இடையில இருக்கிற உறவு என்ன உறவு என்று அந்த நடுவர் கேட்கிறார். நம்ம பையன் சொல்லுகிறார், நம்முடைய சகோதரன் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஃபாத்திமா அம்மாவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப். குர்ஆன் மதரசாவில் இருந்து உருவாக்கி கொண்டு வருகிறோம். ஒரு ஜும்மாவை நமக்கு பயானுடைய வாய்ப்பு இல்லாமல் போனால் அது எவ்வளவு பெரிய பாதிப்பு, நம்முடைய ஈமானுக்கே அடிப்படையாகிவிடும். ஈமானே அது உலை வைத்து விடும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஜும்மாவுக்கு 2 பாங்கு உண்டு, மற்ற எந்த தொழுகைக்கும் 2 பாங்கு கிடையாது. இன்னொரு பாங்கு சொல்வதை மார்க்கம் தடை செய்கிறது. சுபு தொழுகைக்கு வேணா அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் சொல்லிக்கலாம், தூங்கிட்டு இருக்கிறீங்க, அதை விட தொழுகை சிறந்தது வாங்கன்னு. 2வது பாங்கு எந்த தொழுகைக்கும் கிடையாது. பெருநாள் தொழுகை, சூரிய சந்திர கிரகண தொழுகை, ஜனாசா தொழுகை, இது பூரா அல்லாஹ் நமக்கு தந்த கிஃப்ட். இந்த தொழுகைக்கு பாங்கும் கிடையாது, இகாமத்தும் கிடையாது. ஆனால் வெள்ளிக்கிழமை மட்டும் 2 பாங்கு. 2 பாங்கு பயான் முடிஞ்ச உடனே ஒரு பாங்கு சொல்லப்படும், அதற்கு அப்புறம் ஒரு பாங்கு சொல்லப்படும். ஊர்ல முதல்ல ஒரு பாங்கு, இமாம் மிம்பரிலே ஏறுகிற போது ஒரு பாங்கு. இந்த பாங்கு எதற்காக? ஜும்மாவை நாம் புரிந்து கொள்வதற்காக. இந்த ஜும்மாவை வைத்துத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார், நாம் யார் என்பது உலகத்திற்கே தெரிந்தது. இப்படி ஒரு மேடையை போட்டு கொடுத்தது யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் ஸல்லல்லாஹுடைய குணம் என்ன? கூட்டத்தோடு இருப்பார்கள், யாருக்கும் தெரிய மாட்டார்கள். மதீனாவிற்குள் போகும்போது யார் நபி, யார் அபூபக்கர் சித்திக் என்பது மக்களுக்கு தெரியவில்லை. அது அவருடைய யதார்த்தமான தனித்தன்மை. ஆனால் சமுதாயத்திற்கு சேர வேண்டிய செய்தியை சொல்லுவதற்கு தனி மேடையை உருவாக்கினார்கள். அந்த மேடை இது போன்ற மேடை கூட இல்லை, சாதாரண ஒரு மர குச்சி தான். அந்த மரக்கட்டையின் மீது நின்றுதான் அவர்கள் மக்களுக்கு பிரசங்கம் செய்வார்கள். கொஞ்சம் பொருளாதாரம் வந்தது, அந்த கட்டையை வைத்துவிட்டு ஒரு சின்ன மிம்பர் கட்டினார்கள். அந்த கட்டை அழுதது, நாயகமே, காலம்போராம் என் மீது சவாரி செய்து கொண்டு மக்களுக்கு பிரசங்கம் செய்தீர்கள், என்று என்னை ஒதுக்கிவிட்டு மிம்பர் கட்டிய உடனே என்னை ஒதுக்கி விட்டீர்களே என்று அது அழுகிறது. ஒரு ஜும்மாவிலே ஒரு சின்ன கீச்சிங்கிற குரல் கூட வரக்கூடாது. ஆனால் ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் ஜும்மாவிலே கேட்கிறது. திரும்பி பார்க்கிறார்கள், அந்த கட்டை, அதை எடுத்து குழந்தையை அணைப்பதை போல நெஞ்சோடு அணைத்த உடனே அதனுடைய அழுகை நிறுத்திக் கொள்கிறது. அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஐயுக்கும் மஸலி, என்ன மாதிரி உங்களில் யார் இருக்க முடியும்? சஹாபாக்கள் ஒரு ஆசை, துன்யாவிலே எல்லோருக்கும் எல்லோரை போல வர வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் பொருளாதாரத்தில் அந்த ஆசை, அவர்கிட்ட 2 கடை இருக்கு, 3 கடை இருக்கு, நாம ஏன் எப்படி இருக்கோம், நாமளும் முன்னேறலாமே. மார்க்கம் அதை தடுக்கவே இல்லை, மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. ஆனால் சஹாபாக்களுடைய எப்படி ஆசை இருந்தது தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாமளும் வந்துடலாம் அப்படின்ட்டு. எப்படி? ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சுக்கிட்டே இருக்காங்க, ஒரு நாளும் இஃப்தார் வைக்கிறது இல்லை, ஒரு சஹர் தான். அது பாட்டுல மகரிப் டைம் வந்துச்சுன்னா திறக்கணும் இல்லையா, திறக்கிறது இல்லை. அடுத்த நாள் இப்படியே போயிட்டு இருக்குது மாத கணக்கில். சஹாபாக்கள் கேட்டாங்க, நாயகமே, நாங்கள் ஒரு சஹர் செஞ்சுட்டு நோன்பு திறக்க மாட்டோம்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, ஐயுக்கும் மஸலி, என்ன மாதிரி யார்ப்பா உங்களில் இருக்க முடியும்? நீங்களும் நானும் ஒன்னா, சட்டமும் வேறு, உங்களுக்கு எனக்கு வேறுன்னு. நமக்கு தஹஜ்ஜத் கடமை கிடையாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத் தொழுகை கடமை. நமக்கு ஜகாத் கடமை, நமக்கு ஒரு அளவு பணம் வந்து விட்டால் ஜகாத் கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத் கடமை கிடையாது, கடமையாகிற அளவுக்கு வசதியையும் தேடிக்கொண்டது கிடையாது. வஃபாத் ஆகும்போது அவங்க வீட்டில் இருக்கிற சில பொருள்கள் அடகுல இருந்துச்சு. ஸல்லல்லாஹு உலக தலைவர், 200 கோடி மக்களுடைய தலைவர் இன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் வஃபாத் ஆகும்போது அவருடைய வீட்டில் சில பொருள்கள் அடகில் இருந்தது. சில தலைவர்கள் உலகத்திலே வஃபாத் ஆகும்போது சொல்லி இருக்கிறார்கள்,
நான் இறந்துட்டா என் மையத்தை என் மனைவிட்ட கொடுத்துறாதுன்னு. அப்படிலாம் தலைவர்கள் வாழ்ந்துட்டு போன உலகம் இது. நான் இறந்து விட்டால் என்னுடைய ஜனாசாவை என் மனைவிட்ட கொடுத்துறாதீங்க, என்ன வித்துருவா அப்படின்னு. இருக்கிற வரை என்னை வைத்து நல்லா அனுபவித்தவள் நான் இறந்ததற்கு பிறகும் என்னை விற்று விடுவாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வஃபாத் ஆனதற்கு பிறகு அவருடைய மனைவிமார்கள் ஒட்டுமொத்தமாக சொன்ன ஸ்டேட்மெண்ட், எங்கள் வாழ்க்கையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எந்த குறையும் வைக்கவில்லை. அடுத்த ஜனாதிபதி யார் என்ற பிரச்சனை வருகிற போது என் கணவர் விட்ட பணியை நான் தொடர்வேன், ஆயிஷா அம்மா முன்னாடி வரல. என்னுடைய தாப்பனார் விட்ட பணியை நான் தொடர்வேன் சொல்லி ஃபாத்திமா அம்மா வரல. பெண்கள் உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்கு தெரியும். தாப்பனார் சொன்னது, கணவன் சொன்னது, நாங்க நல்ல மனைவியாகவே காலம் போறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துக்கு போற அளவு கூட அவங்க இருந்திருந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல யாரும் இருக்க முடியாது. நம் வேர்வை சில நேரங்களிலே நஜீஸுடைய ஸ்டேஜ் கூட போயிடும். வேலை பார்க்கும்போது நம்ம உடல்ல இருக்கிற வேர்வை சில நேரம் நஜீஸுடைய ஸ்டேஜ் கூட போயிடும். ஆனா ஸல்லல்லாஹுடைய வேர்வை இருக்கிறதே அது கஸ்தூரியோட மனமானது. அவருடைய மனைவிமார்கள் உள்பட. அமெரிக்காவிலே ஒரு பெண்ணு கோர்ட்டுக்கு போறா, என் வீட்டுக்காரன் நான் தலாக் கூட போறேன்னு. கோர்ட்ல கேட்கறாங்க என்ன தப்பு பண்ணாரு. பிரஸ்ல பேஸ்ட்டை கூட ஒழுங்கா வைக்க தெரியல, இவரோட நான் எப்படி வாழ முடியும்? பிரஸ்ல பேஸ்ட், பல் தேய்க்கிற பேஸ்ட்டை கூட வைக்க தெரியல, இவரோட எப்படி வாழ முடியும்? அன்னை ஆயிஷா அம்மா சொல்றாங்க, என் வாழ்க்கையில மறக்க முடியாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும்போது என் மடியில தான் படுத்திருந்தாங்க. அப்ப என் தம்பி கையில மிஸ்வா குச்சி இருந்தது, அதை எடுத்து எனக்கு பல் தேய்ச்சி விடுனாங்க. நான் பல் தேய்ச்சி விட போகும்போது நீ முதல்ல உன் பல்ல தேய்ச்சிட்டு பிறகு உன் எச்சிலை கலந்து என் பல்ல தேய்ச்சி விடுனாங்க. சொன்னாங்க, என் வாழ்க்கையிலே மறக்க முடியாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும்போது எனது எச்சிலும் அவருடைய எச்சிலும் ஒன்றாக கலந்தது. யோசித்து பாருங்கள், நாம் எல்லாம் சுத்தமானவர்கள். சுத்தம் இல்லாம நம்ம வாழ முடியாது. தொழுதாலும் சரி தொழாட்டாலும் சரி நாம் எல்லாம் சுத்தமானவர்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமானவர்கள். சுத்தத்துக்கும் பரிசுத்தத்திற்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான், பெரிய வித்தியாசம் கிடையாது. இந்த ஹவுஸ்ல ஒளி செஞ்சுட்டு வரோம், கீழே அந்த தண்ணியை குடிக்க முடியாது, அது சுத்தம். ஒளி செய்வதற்கு தகுதியான சுத்தமான தண்ணி, அந்த தண்ணியில ஒளி செய்யலாம், குடிக்க முடியாது. குடிக்கிறதுக்கு வாட்டர், இது பரிசுத்தம். இதுதான் ரசூலுல்லாஹ்வுக்கு நமக்கு இடையில வித்தியாசம். எப்படி ரெண்டு ஒண்ணாக முடியும்? இது பரிசுத்தம், இதை வச்சு ஒழுவும் செய்யலாம், அதே நேரத்தில் இதை நம்ம குடிக்கவும் செய்யலாம். அதை ஒழு மட்டும் தான் செய்ய முடியும். அது சுத்தம், இது பரிசுத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமானவர்கள். யாரும் நினைத்து பார்க்க முடியாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்டேஜுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்டேஜ் அல்ல. ஹஜ்ரத் கௌசனா முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்க, என்னுடைய தரம் தெரியுமா, இந்த மக்களை புரிஞ்சுக்கிடுங்கன்னு தன்னுடைய சீடர்கள்ட்ட சொன்னாங்க, என்னுடைய தரம் சஹாபாக்களிலே ஒரு தாழ்ந்த சஹாபி. ஒரு தாழ்ந்த சஹாபி யார்? தன் வாழ்க்கையில ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு கையை பிடிச்சிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ்னு அப்படியே சாஞ்சிருந்தார். இவர் தான் சஹாபாக்கள்ல தாழ்ந்த சஹாபி. இந்த தாழ்ந்த சஹாபி ஒரு குதிரையிலே போகும்போது அந்த குதிரை கிளப்புகிற புழுதிக்கு கூட நான் சமம் கிடையாதுன்னாங்க கௌஸ் நாயகம். சஹாபாக்களுடைய ஸ்டேஜுக்கு வர முடியாது, கௌஸ் நாயகனுடைய ஸ்டேஜுக்கு வர முடியாது. அப்ப நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்டேஜுக்கு சஹாபாக்கள் ஆசைப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என்ன மாதிரி யாரும் வர முடியாதுப்பா, நான் வேற நீ வேற. எனக்கு ஜக்காத்து கடமை இல்லை, நானா நீங்க கொடுத்தாகணும். எனக்கு தஹஜ்ஜுத் கடமை, உங்களுக்கு தஹஜ்ஜுத் கடமை இல்லை, தொழுதா உங்களுக்கு கூட நன்மை. நாம் எல்லாம் ஜனாஸா ஆகிவிட்டால், வஃபாத் ஆகிவிட்டால் நம்ம நல்ல முறையில குளிப்பாட்டி நறுமண பொடிகளை உடம்புல பூரா தேய்ச்சி வைத்து அமுக்கி கையை காலை அமுக்கி உடல்ல இருக்கிற அசிங்கத்தை பூரா வெளியே எடுத்து விட்டு ரப்பை இவர் கண்ணியமா சந்திக்க போகிறார் என்று நம்மளை குளிப்பாட்டுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனது பிறகு அவங்க இவ்வளவு குளிப்பாட்டுறது எப்படி நடந்துச்சு தெரியுமா? 2 வாளி தண்ணி தான் தலையில ஊத்துனாங்க. மருமகனார் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தன்னுடைய முட்டிலே சாய வைத்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி தலையிலே தண்ணீர் ஊற்றுகிறார்கள். அந்த தண்ணீர் எங்கே போனது என்பதிலே இமாம்களுக்கு இடையிலே மிகப்பெரிய ஆய்வு. கடைசியில் ஷாராவி, தஃப்சீர் ஷாராவி, குர்ஆனுடைய ஆயிரக்கணக்கான விரிவுரைகளிலே தஃப்சீர் ஷாராவி இமாம் சொல்றாங்க, அந்த தண்ணி ஆவியாக மேலே போனது. கடல் தண்ணி தான் ஆவியாகி போய் கீழே மழையாக இறங்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பாட்டிய தண்ணீர் சாக்கடைக்குள் போகவில்லை. ஒரு பரிசுத்தமான நபியின் மேலே விழுந்த தண்ணீர் சாக்கடைக்கு போவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. அவருடைய வாழ்க்கையிலே கல்யாணம் முடிக்கும் போதும் சரி, கல்யாணம் முடிப்பதற்கு பிறகும் சரி, இக்கனவு ஒரு கெட்ட கனவு கண்டு குளிப்பு அவர்களுக்கு கடமையானது கிடையாது. இது ஒண்ணு போதாதா? நம்ம வாழ்க்கை பூரா கல்யாணம் முடிக்கிறவரை அப்படிதான் இருக்கு. நாம் காணுகிற கனவில் 2 கனவு நிஜம், 2 கனவு மட்டும் கண்டிப்பா நடக்கும். கனவுடைய ஸ்பாட்ஸ்லேயே நடக்கும். அது ஒரு கனவு இருக்கு, கெட்ட கனவு. குளிப்பு கடமையாகிற மாதிரி ஒருத்தர் கனவு கண்டாருன்னா அவர் முழிச்சு பார்க்கும்போது நிஜமாயிடும், அவர் கண்டிப்பா குளிச்சாகணும். இதை கடந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறார், யூரின் போறாப்புல ஒருத்தர் கனவு காண்றார். ஒரு 2 நிமிஷம் யூரின் போயிட்டே இருக்கிறாப்புல கனவு காண்றார்.
முழிச்சு பார்த்தா யூரின் போவாது, கையிலாம் ஒழுங்காக தான் இருக்கும். இதுதான் அல்லாஹ் நமக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட். ஆனால் ஒரு கெட்ட கனவை காணுகிறார், குளிப்பு கடமையாகிற மாதிரி இருந்துச்சுன்னா குளிப்பு கடமையாயிடும். இது ஒரு கெட்ட கனவு. இன்னொரு நல்ல கனவு இருக்கிறது. நம் கனவிலே ஒருவர் வருகிறார், ஆனா நபியுக், நான் தான் உனது நபிப்பான் கனவிலே வந்து ஒருவர் சொல்லுகிறார். அல்லது 2 நபர் வருகிறார், ஒருவர் சொல்கிறார் ஹாதா நபியுன், இதோ முன்னாடி நிற்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லுகிறார். இதுல யாரும் வந்து ஏமாற முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல எவனும் உள்ள வர முடியாது. ரப்புடைய பேர்ல கூட வரலாம். ஒருத்தர் வந்து கனவுல வந்து நின்றுட்டு, எப்பா நான் தான் அல்லாஹ், இன்னையோட உனக்கு தொழுக முடிஞ்சு போச்சு, இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் போதும், இனிமே நீ தொழ வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லுகிறான் வையுங்கள். உடனே முழிச்சு பார்த்துட்டு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லிட்டு இடை செய்யல யாராவது இருக்கான்னு பார்த்துக்கணும். படுத்து கிடந்தாங்கன்னா அவங்க மேல துப்பிடக்கூடாது. யாரு இல்லைன்னா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் 3 தடவை சொல்லி துப்பிடணும். அல்லாஹ்வுடைய உருவத்தில் வர முடியாது. அல்லாஹ் பேரை சொல்லி கூட ஷைத்தான் மோசடி செய்யலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரிலே எந்த ஷைத்தானும் மோசடி செய்ய முடியாது. அப்போ ஒருவருடைய கனவிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள் என்றால் வந்து 3 மாடலிலே இது நபிதான் என்று அவருக்கு தெரிந்துவிடும். கிதாபுகளில் பக்கம் பக்கமா எழுதுகிறார்கள். 100 இறைநேசர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்ட 100 இறைநேசர்கள் சொல்லி ஒவ்வொருவரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் கண்டார்கள் என்று விளக்கமே எழுதுகிறது, வரப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுவதற்கு நேரம் இல்லை. கிட்டத்தட்ட 4000 கிதாபுகள் இந்த போன்ல இருக்கு. 4000 கிதாபுகள் உலகமே கைக்குள்ள வந்துருச்சு. தட்ட செய்திகள் சொல்லுவதற்கு தான் நமக்கு நேரம் பத்தாது. சொல்லிக்கொண்டே போகலாம். நேரத்திற்கு அல்லாஹ் பரக்கத்து கொடுத்தா சொல்லிக்கொண்டே போகலாம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தனிச்சிறப்பு வாய்ந்தவர் என்பதற்கு நிறைய ஆதாரம் தேட தேவையில்லை. ஒருவருடைய கனவிலே வந்து நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஷைத்தானால் சொல்ல முடியாது. அல்லாஹ்வை ராத்திரி கனவுல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒருவர் தன்னுடைய ஷேக்கிட்ட போய் சொல்றார். கிதாபில் எழுதுறாங்க. அவன் சொன்னாங்க, வீட்டில் இருக்கிற பொருளை பூரா வெளியே தூக்கி போடு, வீடு தீ பிடிச்சி எரிய போகுது அப்படின்னாங்க. எப்ப நான் அல்லாஹ்வை பார்த்தேன்னு சொல்றேன், நீ என்ன தீ பிடிச்சி எரிய போகுதுன்னு சொல்றியேன். அவங்க ஆயத்தை ஓதி காமிச்சாங்களாம். அதிகாரிகள் ஒரு ஊருக்குள்ளே போனால் அந்த ஊரை நினைத்தால் அழிப்பார்கள். ஒரு சாதாரண அதிகாரி வந்தாலே நம்மளை நாசமாக்கிடுதான். படைச்ச ரப்பு உன் வீட்டுக்குள்ள வந்ததா சொல்ற, உன் வீடு எப்படி தாங்கும்? உன் கனவுக்கு விளக்கு அதுதான். உன் வீட்டில் இருந்த ஜாமான்லாம் வெளியெடுத்து போடுனாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயத்தில் கூட நமக்கு ரஹ்மத்து தான். கனவிலே ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார் என்றால் ஷைத்தான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டான். கியாமத் நாளிலே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என் பேரை வைங்கப்பா, அதுக்கு ஒரு தனி பரக்கத்து இருக்குன்னாங்க சஹாபாக்கள்கிட்ட. என் பேரை வைங்க. மறுமை நாளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கா சுஜூதிலே கிடப்பார்கள். எப்படி கிடப்பார்கள்? நாம் ரசூலுல்லாஹ்வை தேடி ஓடுவோம், எல்லா நபிமார்களும் நம்மளை விட்டுருவாங்க. சஹாபாக்கள் சுஜூதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல கிடப்பாங்க. அப்போ அல்லாஹ் அழைப்பானாம், என் ஹபீபே நீங்க சுஜூதுல கடந்தது போதும், முஹம்மதே என்று அல்லாஹ் ஒரு அழைப்பு தான். ரசூலுல்லாஹ் பேரை வச்ச முகமது இப்ராஹிம் அல்லது முகமது அப்துல்லா, முகமது அப்துல் ரஹ்மான், முகம்மதுங்கிற பேரை வச்சிருக்கிற எல்லோருமே லட்சக்கணக்கான பேர் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்பாங்களாம். நீங்கள்லாம் யாரு? உங்களை யார் கூப்பிட்டது? அல்லாஹ் கேட்பாங்க. நீ தானே முகமதுன்னு கூப்பிட்ட. நான் உங்களை கூப்பிடுறப்ப நான் என்னுடைய ஹபீபை கூப்பிட்டேன். நீங்கள்லாம் யாரு? எங்க பேரும் முகம்மது தான், நாங்களும் முகம்மது தான். ஒன்னு அல்லாஹ் சொல்வானாம், என்னுடைய ஹபீபுடைய பேரை வச்சதுக்காகவே உங்களுக்கு சொர்க்கத்தை தரேன் அப்படின்னு. என் பேரை சொல்லுங்க, அவர் தருவார். அப்புறம் அவர் போயிட்டு வந்து சொல்லுவாரு, உங்க பேரை சொன்னதுக்கு பிறகுதான் மாட்டேன்னு சொல்லிட்டாருப்பாங்க. உலகத்தில் உள்ள இது நான் அல்லாஹ்வுக்காக செய்யறேன், நீ என்ன ஒரு சிவாரிசோட வாரேன். ஆனா உலகத்தை அவ்வளவு பெயருக்கு பொருத்தமானவர்கள் அரபு நாட்டிலே முதல் லேட்டஸ்டா வச்ச பேரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் 1000க்கு மேற்பட்ட பேர் நிக்கிறாங்க. தண்ணி தாகம், போருக்கு போயிட்டு இருக்காங்க. ஒளிச்சிய தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. அந்த தண்ணி கொஞ்சம் ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. ஒரு சஹாபி, என் ஜொக்கில் கொஞ்சம் தண்ணி இருக்குன்னாங்க. கையை தண்ணியில விட்டு இப்படி காமிச்சாங்க. 1000 சொச்ச சஹாபாக்கள் தண்ணீர் பாய். அது எப்படி ஆச்சரியம் இல்லையா என்று கேட்டால், ஜம்சம் தண்ணி எங்கிருந்து வருகிறது என்று இதுவரை யாருக்கும் தெரியவில்லை. ஜம்சம்மை விட அற்புதமானவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாற்றை நீங்கள் பிரட்டி பார்த்தால் தெரியும். காபத்துல்லாவில் தொழுதால் கூடுதல் நன்மை, மக்காவை மதீனாவை விட 1,00,000 நன்மைதான். ஆனால் சட்டம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? மதீனாவுடைய பள்ளி சிறப்பா காபாவுடைய சிறப்பா என்றால், மதீனாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கி இருக்காங்க, அவங்கள வச்சுதான் அந்த பள்ளி சிறப்பு. பேசிக்கொண்டே போகலாம்.
சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில் நமக்கு இறந்ததுக்கு பிறகு 4 கேள்வி, முக்கியமான கேள்வி கேட்கப்படும் இல்லையா? உன்னுடைய ரப்பு யாருன்னு அல்லாஹ் கேட்பான், மலக்குகள் கேட்பாங்க, ரப்பி அல்லான்னு சொல்லிடுவாங்க. உன் நபி யாருங்கும் போதுதான் பிரச்சனையே நமக்கு. அபூஜைகளும் அல்லான்னு சொல்லிட்டு தான் இருந்தான். அவனுக்கு அல்லாவுடைய விஷயத்துல பிரச்சனையே இல்லை. அவன் களிமாவுல பிரச்சனை வந்தது, ரசூலுல்லாவுடைய விஷயத்துல கௌரவத்தை பார்த்தான். இவரை எப்படி நபின்னு ஏத்துக்கிறது? நம்ம முன்னாடி பிறந்தவர், நடமாடினவர், சாப்பிட்றாரு, ஹோட்டல்ல உட்கார்ந்துருக்காரு, போறாரு வாராரு, கடையில் போய் நிற்கிறார், பஜார்ல சுத்துறாரு, இவரை எப்படி நபின்னு ஏத்துக்கிறது? கௌரவ பிரச்சனை தான் அவனை நிரந்தர நரகவாசி ஆக்கிச்சு. அல்லாவை ஏற்றுக்கொண்டான். அவன் நாயம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்களில் ஒவ்வொருவருக்கும் நான் தொடர்புள்ளவன் என்பதற்கு ஒரு அடையாளம். 4 தடவை உம்ரா செஞ்சாங்க, மொட்டை அடிச்சாங்க, அந்த முடியை எடுத்துக்கிறது சஹாபாக்களோட சண்டை. இந்த முடி என்னோட இருக்கிறது, நான் ரசூலுல்லாவுடைய உம்மத்திலுங்கிறது சாட்சி. நகை வெட்டும் போது சண்டை சஹாபாக்கள் கடையில். முடியை, அந்த நகத்தை எடுத்து டப்பில பொடியாக்கி டப்பில ஒட்டி வச்சுக்கிடுவாங்க. ஒட்டி வைத்து விட்டு கடைசியில அவங்க பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க, நான் இறந்துட்டா இந்த பொடி எடுத்து கண்ணில் ஒத்திக்க, என்னுடைய மூக்கு கண்ணு காதலா வச்சு என்ன அடக்குங்க, என்னுடைய கபூர்ல நான் ரசூலுல்லாஹ் உன்னுடைய நபி யாருன்னு கேட்கும் போது என் உடம்புலயே அத்தாட்சி இருக்கு, என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அவர்களுக்கு மாத்திரமல்ல, உலகில் தோன்றுகிற ஒவ்வொருவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையிலே உலக வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான சுன்னத்துகளை நாம் செய்திருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நமக்கும் இடையிலே எக்கச்சக்கமான தொடர்புகள் இருந்தாலும் கூட நிரந்தரமான அந்த மன்னரை வாழ்க்கைக்குரிய ஒரு தொடர்பு இருக்கு பாருங்க. ரமலானுக்கு அடுத்து ரபீஉல் அவ்வல், வருஷத்திற்கு 2 நாள் சிறப்புக்குரிய நாட்கள். ரமலானிலே குர்ஆனுக்காக செலவு செய்கிற நாம் இந்த ரபீஉல் அவ்வலிலே, அதுவும் ரசூலுல்லாஹ் நமக்கு காட்டிய உணவு, லட்சக்கணக்கான வெள்ளிகள் உணவுக்காகவே செலவு செய்யப்பட்டது மதரசாக்களுக்கு, பள்ளிகளுக்கு. இப்படி இவைகள் எல்லாம் நமக்கு ரசூலுல்லாஹ் நாமும் நெருக்கமான அவருடைய உம்மத்து என்பதற்குண்டான தொடர்புகள். உங்களோடும் உங்களுக்கு ஒரு முகவரி வேண்டும், உங்களுக்கு ஒரு ஆட்டோகிராஃப் வேண்டும், எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் வேண்டும். அன்சாரிகளுக்கு இருந்தது, முஹாஜிர்களுக்கு இருந்தது, ஆலிம்களுக்கும் இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கிறது. ஆலிம்களுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு இடையில உள்ள ஆட்டோகிராஃப் தொடர்பு என்ன? அவருடைய ஹதீஸ்களை பூரா இந்த உம்மத்திட்ட போய் சேர்க்கிறது. உங்கள்கிட்ட இருக்கிற ஆட்டோகிராஃப் என்ன தெரியுமா? அது சேர்றதுக்கு என்னென்ன செய்யணும் சொல்லுங்க, நாங்க கொடுக்கிறோம். சொல்லுவதற்கு நேரம் அல்ல. அந்த கோலிவுட் அளவுல பிரபல்யமான ஒரு 2000 பேரை சமீபத்திலே தேர்வு செய்து, ஏதோ ஒரு நாடு நான் பார்த்தேன், சரியா ஞாபகத்திற்கு இல்லை, அந்த 2500 பேருடைய பெயர்கள் தரையிலே பதிக்கப்பட்டிருக்கிறது. இவங்க எல்லாம் சாதனையாளர்கள். அதுல ஒருத்தர் முகமது அலி குத்துச்சண்டை வீரர், அவருடைய பெயரை மட்டும் தரையில பதிக்காம தொங்க விட்டுருக்காங்க செவற்றுல. என்னன்னு கேட்டா, அந்த பெயர்ல முகம்மதுன்னு இருக்குது, அதை தரையில போடக்கூடாது. அப்படியே நீங்க ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு நமக்கும் எவ்வளவு நெருக்கம் இருக்கிறது என்று. ஆனால் அருமையான பெருமக்களை, தமிழகத்தில் தலை சிறந்த ஒரு மதரசா லால்பேட்டை, கிட்டத்தட்ட 162 வருஷத்திற்குரிய மதரசா. அந்த மதரசாவிலே உருவானது தமிழ்நாட்டு நிறைய உஸ்தாம் அல்லாமா அமானியஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலத்தினுடைய நேரங்கள், தொழுகையுடைய அட்டவணைகளை உருவாக்கினார்கள். அந்த மதரசாவிலே கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் முன்பு, 40 வருஷம் 1986 பட்டம் வாங்கி அல்லாஹ்வுடைய அருளால் அவங்க துஆவில் அங்கே ஓதி கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஓதி கொடுப்பது ரசூலுல்லாஹ் நமக்கு இடையில இருக்கிற தொடர்பாக இருந்தாலும் ஒரு தனி ஆட்டோகிராஃப் வேணும். கொரோனா நேரத்தில் ஒரு அற்புதமான ஒரு கிதாப், 6300 ஹதீஸ்களை கொண்ட மிஷ்காத்துல் மசாபி என்றால் ஒரு 6300 விளக்குகளை ஒரு மாடா குழிக்குள்ள வச்சு பொருத்தி வச்ச அந்த மாடா குழி எப்படி வெளிச்சமா இருக்கும், அந்த மாதிரி உள்ள பெயரிலே ஒரு ஹதீஸ் கிதாபு 800 வருஷத்துக்கு முன்பு சஹாபாக்குடைய பேர பிள்ளைகள், அந்த பேர பிள்ளைகள் எழுதிய கிதாப் மதரசாவில் பாடத்திட்டத்தில் வச்சிருக்காங்க. 3 வருஷம் அது ஓதணும். உஸ்தாத்மார்கள் உலமாக்கள் நிறைய இங்கே இருக்கிறார்கள், உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். அது ஓதினால்தான் பட்டம் கொடுக்க வேண்டும். கொரோனா நேரம், அதாவது மைனஸையும் பிளஸ் ஆக்குறவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா உலகமே ஸ்தம்பிச்சு போயிருந்துச்சு. காயல் பட்டணத்தை சார்ந்த ஒரு 9 வயசு பிள்ளை அந்த ஸ்கூல் லீவை பயன்படுத்தி ஹாஃபிஸ் ஆயிடுச்சு. சவுத் ஆப்பிரிக்கா வர அதுக்கு அந்த பிள்ளைக்கு பாராட்டுலாம் நடந்துச்சு. அவனுடைய மாணவர்கள் சொன்னாங்க, உஸ்தாத்மார்கள் சொன்னாங்க, இந்த கிதாபு தமிழ்ல நீங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்க, சும்மா தானே இருக்கிறீங்க அப்படின்னு. அப்ப நமக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையில ஒரு தொடர்பு வேண்டும். அது கபருடைய வாழ்க்கையை தாண்டி மறுமை வாழ்க்கை வரை ஸல்லல்லாஹு நம்மகிட்ட ஆசைப்பட்டது அதுதான். மறுமையில நீ உம்மத்துன்னு சொல்லி நான் பெருமைப்படுவேன்பா, இது தவிர எனக்கு வேற ஒண்ணு வேண்டான்டாங்க. இதை தவிர எனக்கு வேறு எது வேண்டாம். மறுமையில் நீ எனது உம்மத்துங்கிறது கொண்ட என்ன அடையாளம்? எல்லோர்ட்டையும் அடையாளம் இருக்குது, உலமாக்கிட்ட அடையாளம் இருக்குது. ஓதியின் மூலமா 40 ஹதீஸை நீ மனப்பாடம் பண்ணா ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துங்கிறதுக்கு அடையாளம். 6 லட்சம் ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மனப்பாடம் பண்ணிட்டாங்க. 6 லட்சம். 5 வயசு வரை கண்ணு தெரியல, அவங்க அம்மா அல்லாட்ட அழுதாங்க, என் பையனுக்கு கண்ணு தெரிஞ்சா உனக்கா நேர்ந்து விட்டுருதேன்னு. 57 வயசு வரை வாழ்ந்து 6 லட்சம் ஹதீஸை மனப்பாடம் பண்ணி அதுல ஒரு 7 பாகம் 7000 ஹதீஸை
ஃபில்டர் பண்ணாங்க. அதனால அருமையான பெருமக்களே, நமக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையில் இருக்கிற அந்த தொடர்பு இங்கிருந்து மறுமை வரை நமக்கு தொடர்பு உள்ளது. அந்த பாக்கியத்தினால் தான் அல்லாஹ் சொல்லப்படுற இடத்துல ரசூலுல்லாஹையும் சேர்க்கிறான். வல்ல ரஹ்மான் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை நாம் செய்கிற நற்காரியங்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் நினைக்கிற மிகப்பெரிய பாக்கியசாலிகளாக ரப்புல் ஆலமீன் ஆக்குவானாக. நோய் நொடிகள், பலா, முசீபத்துகள், கெட்ட ஜின்னு ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பலகீனம், இயலாமை, பிறருடைய அடக்குமுறை, சக்தி மீறிய கடன் போன்ற தொல்லைகள், பேர் ஆபத்துகள், கொரோனா, ஒமிக்ரான் போன்ற கொடூரமான நோய்களுடைய அச்சுறுத்தல்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் வழங்கிய அற்புதமான செல்வங்கள், நம்முடைய மனைவி மக்கள் செல்வங்கள், அவர்களை வைத்து நம்முடைய கண்களையும் நம்மை வைத்து அவருடைய கண்களையும் அல்லாஹ் குளிரை செய்வானாக. நபிமார்கள், நாதாக்கள், வலிமார்கள், இறைநேச செல்வர்கள் நாம் செய்த நல்ல அமல்களுடைய இந்த ஜும்மாவுடைய பொருட்டால் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் பரக்கத் செய்வானாக. நம்முடைய துஆவை ஒப்புக்கொள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹ். நிர்வாகத்திற்கும் ஜமாத்திற்கும் உஸ்தாதுமாருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.